கிட்டத்தட்ட அதிமுக, பாஜக கூட்டணி உறுதியாகிருச்சோ! அப்படின்னு எல்லாரும் வெளியில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சார் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து டெல்லியில உள்துறை அமைச்சர பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. கூட்டணி எல்லாம் ஒண்ணும் உறுதியாகல. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த அண்மையில நடந்த அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, அது மாரி அமலாக்கத்துறை. இப்ப இவங்க போட்ட அந்த வழக்கு ரூ. 1000 கோடி ஊழல்னு அமலாக்கத்துறையே குடுத்த அந்த அறிவிப்பு நோட்டீஸு. இப்ப இது மாரி அது மாரி மேகதாது இது பிரச்சனை. தமிழ்நாட்டுல நெறைய கஞ்சா இது பண்றது. இது எல்லாத்தையுமே வந்து மத்திய உள்துறை அமைச்சர பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவுதான். தமிழ்நாட்டு மக்களுக்காக. இதுக்காகத்தான் எடப்பாடி வந்து அமித்ஷாவ சந்திச்சாரா? இதுக்காகத்தான் சந்திச்சிருக்கிறாரு. அப்படித்தான் அவங்க சொன்ன பேச்சு. சார் இத நம்ம சொன்னோம்னா குழந்தை கூட நம்பாது சார். சரி குழந்தை நம்பாம இருக்கட்டும். ஆனா அதே நேரத்துல இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்ப திடீர்னு ஏன் போனாரு அப்படின்னு கேட்கறாங்கல்ல. தமிழ்நாட்டுல நீங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் ஏதாவது தமிழ்நாட்டு உரிமைக்காக கேட்டிருக்கிறாரா? இல்ல இது வந்து ஏதாவது இத பத்தி அழுத்தம் குடுக்குறாரா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டெல்லிக்கு போனா என்ன சொல்றாங்க? இல்ல கூட்டணிக்கு தான் பேசிட்டு வந்திருக்கிறாரு. கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்னு. கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்றத யார் சொல்லணும்? பிஜேபி பேசினவர் தலைமையோ அல்லது எடப்பாடியாரோ? 2 பேருமே சொல்லலையே. ஆக மக்கள் எதிர்மறை சிந்தனையா இது நடந்திருக்குமோ, அது நடந்திருக்குமோ, 2 பேரும் சேரத்தான் போறாங்க அப்படின்னு நெனச்சா, அது உறுதியாக நடக்குமா இல்லையான்றத 2 தலைமையும் தான் சொல்லணும்.